வணக்கம் நேயர்களே. நமது சந்தைகள் இன்றைய தினமும் ஒரு வீழ்ச்சியை தழுவியது என்று சொல்லலாம். ஒரு இன்ட்ராடே ரெக்கவரி வந்தது கேப் டவுன்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் மறுபடியும் விழ ஆரம்பித்தது. ரெண்டாவது நாளாக நம்ம சந்தைகள் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினமும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 157.70 புள்ளிகள் குறைந்து 16,058 முடிவடைந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. செக்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க பவர், டெலிகாம் ஒரு மெயின் கெய்னர்ஸ், மெட்டல், ஆட்டோ, ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி இது எல்லாமே இன்னைக்கு விழுந்திருக்கு. அதுமாரி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பார்த்தோம்னா அட்வான்ஸஸ் 753, டிக்ளைன்ஸ் 1176. ஸோ மார்க்கெட் பிரெத் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ 1565 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 140 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. மேலும் தங்கத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா உலகளாவிய மார்க்கெட்டில் $1737.83 பர் அவுன்ஸாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3.87 புள்ளிகள் ஏறி இருக்கிறது. இந்தியாவிலே 50,670, 26 புள்ளிகள் ஏறி இருக்கிறது. சில்வர் 725 புள்ளிகள் குறைந்து 56,200 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் க்ரூட் ஆயில் பார்க்கும் பொழுது $99.3 பர் பேரலாக அங்கு வணிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 79.60, பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஒரு 0.16% சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி பாண்ட் ஈல்டு பார்த்தோம்னாக்க 7.393, -0.03%. பாண்ட் ஈல்டு கொஞ்சம் குறைந்திருக்கிறது. மேலும் நமது சந்தைகளில் சில முக்கியமான புள்ளிகள் இன்றைய தினம் 5:30 மணிக்கு மேலே வெளிவந்ததில் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI பார்த்தோம்னா 7.01% வைசஸ் 7.04% பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி மேனுஃபேக்சரிங் அவுட்புட் 20.6 வைசஸ் 6.3% ஆன் மே மந்த்து. அதுமாரி குமுலேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பார்க்கும் பொழுது 12.90% வைசஸ் 11.30%. நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெங்தனாக இருக்கிறது என்றே சொல்லலாம். மெயினாக குளோபல் இன்புட் தான் மார்க்கெட்டை அப்பப்போ ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் RBI என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ரோல் அவுட் ஆஃப் குளோபல் ட்ரேட் செட்டில்மெண்ட் இந்திய ரூபாயிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய ஒரு வெரி குட் மூவ்னு சொல்லலாம். ஏன்னாக்க இது இட் வில் ஃபெசிலிட்டேட் பைலேட்ரல் ட்ரேடு ஃபாஸ்டன் அப் பண்ணுறதுக்கு உண்டான விதிமுறைகள். இரண்டாவது, இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் ரொம்ப பெரிய லெவலில் நம்ம திணற வேண்டிய அவசியம் இருக்காது. டாலரில் வாங்கி டாலரில் கொடுக்குற விஷயம்லாம் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி டிமேட் அக்கௌண்ட் ஆல் ஓப்பன் இன் ஜூன் பார்த்தோன்னா லோவர் தேன் த February 2021 அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் உள்ள வரக்கூடிய ஆளுங்களுடைய அளவு குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுமாரி இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஒரு நியூ லோ. மெயினாக இது காரணம் டாலர் இண்டெக்ஸ் ஒரு 20-year உச்சத்தை தொட்டது தான் காரணம் என்று சொல்லலாம். அப்புறம் NCAER அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த குழுமம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டேட் பேங்கை தவிர பாக்கி எல்லா பப்ளிக் செக்டார் பேங்கையும் ப்ரைவேடைஸ் பண்ணிவிடுங்க. ப்ரைவேடைஸ் பேங்க்ஸ் தான் இன்றைக்கி ஒரு பெட்டர் ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகும், நல்ல ஒரு மக்களால் வரவேற்கத்தக்க பேங்குகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மத்திய அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பார்க்க வேண்டும். அதுபோல் SGX நிஃப்டி கிஃப்ட் செட்டில் ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் நமது பிரதம மந்திரி அதை துவக்கி வச்சுருக்காங்க. தட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுமாரி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நேற்றைய தினம் ஒரு ரிப்போர்ட் வந்தது இல்லையா, இந்த ஸ்டீலில் எக்ஸ்போர்ட் டியூட்டி குறைப்பதை பற்றி அதை டினை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டீலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுபோல் ஆசிய பங்கு சந்தைகள்லாம் இன்றைக்கி மெயினாக மோஸ்ட்லி லோவர். ஏன்னு பார்த்தோம்னா அந்த ப்ராட்லி நெகட்டிவ் கியூஸ் குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் ஸ்டாக்ஸும் லோவராக தான் இருக்குது. என்ன விஷயம்னா சைனாவில் மறுபடியும் இந்த கோவிட்னுடைய ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தி ஆச்சுனாக்க லாக்டவுன் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயமும், இரண்டாவது US இன்ஃப்ளேஷன் ரீடிங் நாளைய தினம் இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும், மூன்றாவதாக சைனாவுடைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ரீசன்ட் கெயின்ஸ்லேருந்து திருப்பி மறுபடியும் வைண்ட் அப் ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் கரெக்ஷன்னே சொல்லலாம். ஸோ அதனால் ப்ராபப்ளி இந்த இன்டர்நெட் ஜெயன்ஸ் சொல்லுவாங்கள்ல,
ஒரு அனதர் டவுன் டர்ன் இந்த செக்டாரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ்களே சொல்லிக் கொண்டிருப்பதாக இந்த தகவலும் வந்திருக்கிறது. மேலும் நமது இந்த ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது ஸோ இட் இஸ் அ குட் மைக்ரோ டேட்டா வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் இதை வைத்து பார்க்கும் பொழுது நாளை தினம் நமது சந்தைகளில் வந்து ஒரு விறுவிறுப்பான நாட்களாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வாங்கி இருப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். நிஃப்டியை பார்த்தோம்னாக்க நவ் இட் இஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். இந்த லேட்டஸ்ட் அப் மூவ் போச்சுல அந்த 15,511 ஸோ அதனால் நிஃப்டினுடைய சப்போர்ட் இப்போ பார்த்தோம்னா 16,011 16,026 16,011 to 16,026 இந்த லெவலில் இருக்கக்கூடும். அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோன்னா 16,115 to 16,158 பேண்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் வந்து குளோபலில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவாக வந்து நாளைய தினம் அங்கே யூஎஸில் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரீடிங் பெட்டராக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதற்கு தகுந்த உள்ள மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும். ஸோ நமது சந்தைகள் வரக்கூடிய நாட்களில் குளோபல் மார்க்கெட்டை அதனுடைய பாணிக்கு தகுந்தால் போல் தான் இங்கேயும் நடக்கக்கூடும். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங்.